கொஞ்சம் தனியாட்டம் கரைச்சிக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தோசைக்கு, இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னா உடனே சட்னி செய்யணுன்னாக்க சட்னி ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. வேர்க்கடலை ஃபஸ்ட்டு வறுத்து தோலில் நீக்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும், அவ்வளோதாங்க. 1 கப்பு வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, 1 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி தாளிச்சிக்கலாம். சட்னி செஞ்சு இந்த தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.